ஹாய் சொல்ல மாட்டீங்களா? பாய். டே 138 பிளாக் ஷிப் விக்கியோட டே விளாக். மாத்திரை போட்டு உட்காந்து இருக்கிறதுனால மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு வர சொல்லி மெசேஜ் போட்டாங்க. அவ்வளோதான், உட்காந்து என்ன ஸ்கிரிப்ட் அடிச்சேன்னு எனக்கே தெரியல. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தூங்கி எஞ்சி வாய்ஸ் எடுக்க உட்காந்தா மேல் விண்டு ஆண்டி வேற பெல் அடிக்கிறாங்க. மே 18 மண்டே. பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு. ரேண்டமா பார்க்கிங்ல ஒரு சார் கிட்ட பேசினேன். நீங்க யாரு ஃபர்ஸ்ட் முன்னாடி பாத்திருக்கீங்களா? சந்திச்சிருக்கோமா? நான் வீடியோ எடுத்திருக்க மாட்டேன், உங்களுக்கு சொல்லணும் தான் எடுத்தேன். எனக்கு அவர் காட்ட விருப்பம் இல்ல கைஸ். இவரோட லைஃப்ல இருந்து எனக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணாரு. அவர் 92 பேட்ச் எக்ஸ் ஆர்மியா ஸ்வாகா ஒரு தம் போட்டு தம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பேசினாரு. I have not planned my life at all. I take life as it comes. இது வரைக்கும் அப்படிதான் ஓடிச்சு. தயவு செஞ்சு வழி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னா பாருங்க. அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நிறைய லைஃப் பத்தி புரிஞ்சு அதை பத்தி தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியா வீடியோ போலான்னு இருக்கேன். சீரியல் பாய் விக்னேஷ் கிட்ட ஒரு கேம் விளையாட போறோம். இப்போ விக்கிபீடியால சன் டிவி சீரியலோட டைமிங்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் சீரியல் பேரை சொல்லுவேன், அவர் எந்த டைமிங்ல போடுவாங்கன்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் மருமகள் 8 மணி நைட்டு. கரெக்டா சொல்லிட்டாரு. செகண்ட் மல்லி 10:30 நைட்டு. 10 மணிக்கு மல்லின்னு போட்டிருக்காங்க. இல்லை மாற்றிட்டாங்க, இப்போ எதிர்நீச்சல் போகுது 10 மணிக்கு. 10:30 மணிக்கு மாற்றி ஆயிடுச்சு. 4 மாதம் ஆச்சு. ப்ளீஸ் இங்க பாருங்க, விக்கிபீடியால நீங்க வந்து அப்டேட் பண்ணாம இருக்கீங்க. கொஞ்சம் சன் டிவி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றேங்க. இந்த கேம்ல கரெக்ட் டைமிங் சொல்லி விக்கிபீடியாவே தோக்கடிச்சிட்டாரு. ஷூட் ஆரம்பிக்க போது அதுக்குள்ள வேற ஒரு வேலை வந்துச்சு. பாண்டி பஜார் போயிட்டு பைட்ஸ் எடுக்க போயிட்டோம். அங்க போய் நிறைய பேர் கிட்ட கேட்டு மொக்க வாங்கி நிறைய பேர் ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்தி வெறுத்து நொந்து நூலாகி காஞ்சி கருவடா போய் உட்கார்ந்து இருந்தோம். ஹாய் சொல்ல மாட்டீங்களா? பாய். ஹாய். அவ ஹாய் சொல்லுடா. Code word accepted. Thank you. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. ஆபீஸ் கிளம்பி வந்துட்டோம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. டக்குன்னு விக்கி டெலிவரி ட்ரெஸ் மாத்த சொல்லிட்டாங்க. பிளான்லயே இல்ல. நல்ல வேலை நேத்து பேக்லயே வச்சுட்டு ரூம்ல தூக்கி போடாம எடுத்துட்டு வந்துட்டேன். காஸ்டியூம்லாம் மாத்தி நெக்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷூட் போயிட்டே இருந்துச்சு. மேக்கப்லாம் போட்டு உள்ள போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன். டைம் போயிட்டே இருந்துச்சு. ஷூட்டே முடிஞ்சு. சாப்பிட்டு காஸ்டியூம்லாம் மாத்திட்டு நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு மேக்கப் போட்டு அக்கா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஷூட் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. நானும் உட்காந்து எடிட் பண்ணிட்டே இருந்தேன். வாய்ஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்பதான் கவனிச்சேன். இன் சொல்லுக்கு இன் செயல்னு தூக்க கலக்கத்துல மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். எப்படி மாத்துறது டைமே இல்லையே. அதான் நீங்க கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துவீங்கன்னு நானே இந்த மீமை போட்டு கலாச்சிக்கிட்டேன். அப்புறம் ஷூட் முடிஞ்சு ஷூட்டுக்கு வாங்கிட்டு வந்த பாயசத்தை சாப்பிட்டு வீடியோ முடிச்சு 2 போட்டு அனுப்பிவிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் ஏஞ்சி ஃப்ரெண்டு கூட ஆஃபீஸ் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு நாளைக்கு ஷூட் என்ன பண்ணலாம்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல ரீஸ்டார்ட் பண்ணி இந்த டேவை முடிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். வட்டா மாமே.